Hello friends, welcome back to our channel. Bro, என்கிட்ட ஒரு பழைய லேப்டாப் இருக்கு. ரொம்ப வருஷமாச்சு வாங்கி யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 இயர்ஸ் இருக்கும். அந்த லேப்டாப் ரொம்ப ஓவரா ஹீட் ஆயிட்டு இருக்கு. அது ஏதாவது கூலிங் பண்ண முடியுமா, ஏதாவது டிப்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நான் சொல்றேன் சில டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்க. நான் சொல்ல போற இந்த டிப்ஸ் தான் 100% சொல்யூஷன் சொல்லி கேட்டீங்கன்னா இல்ல, உங்க ப்ராப்ளம் கொஞ்சமா கம்மி பண்ணும். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்த வீடியோ கடைசி காட்சி பண்ணுங்க. நம்மள எல்லாருமே நினைச்ச நேரத்தில் புது லேப்டாப் ஒரு ஹை அண்ட் லேப்டாப் வாங்கி யூஸ் பண்ண முடியாது. சில பேருக்கு வாங்கி யூஸ் பண்ற பட்ஜெட் இருக்கும். சில பேருக்கு பழைய லேப்டாப் இருக்கும் அண்ட் ரொம்பவே கண்டிஷனா மோசமா போட்டும். அதுக்கப்புறம் ஒரு புது லேப்டாப் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஒரு லேப்டாப் இருக்கு, அதை கொஞ்ச நாளைக்கு வச்சு காலத்தை ஓட்டுவோம்னு சொல்லி சில பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். இப்போ அந்த லேப்டாப்ல தான் ஓவர் ஹீட்டிங்கா இருக்கும். இப்போ அதை ஏதாவது கூல் பண்ண முடியுமான்னு சொல்லி யூடியூப்ல வீடியோ தெரிஞ்சிங்கன்னா நம்ம வீடியோ உங்களுக்கு கண்ணில் பட்டுச்சுன்னா ஸோ இந்த சில டிப்ஸ் எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதுல மிக முக்கியமான முதல் பாயிண்ட் என்ன சொல்லணும்னா, நீங்க லேப்டாப்பை சார்ஜ் பண்ணுவீங்க. சார்ஜ் பண்ணிட்டு 100% சார்ஜ் பண்ண உடனே யாரும் பிளக் பிடிங்கி வெளியே போட மாட்டாங்க. அது அப்படியே பிளக்இன்லயே நிறைய பேர் யூஸ் பண்ணிருப்போம். நானும் ஒரு காலத்துல அப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் யூஸ் பண்ணும்போது நமக்கு ஓவர் ஹீட் ஆகும். நீங்க கவனிச்சு பாருங்க. ஒன்ஸ் நீங்க 100 ஃபுல் ஆனதுக்கு அப்புறம் நீங்க கண்டினியூ யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நீங்க மடியில வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அல்லது ஒரு டெஸ்க்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட் ப்ரொடியூஸ் பண்றது நீங்களே பாப்பீங்க. ஸோ அதனால 100% சார்ஜ் ஆன உடனே நீங்க பிளக் அவுட் பண்ணிருங்க. ரெண்டாவது டிப் என்னதுன்னா, அதிக நேரம் லேப்டாப் யூஸ் பண்ணாதீங்க. கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் லேப்டாப் யூஸ் பண்ணாதீங்க. அதுக்குன்னு ப்ரோ வேலையே லேப்டாப்ல தான் இருப்பேன் ஆனா அவங்கள எதுவும் சொல்ல கிடையாது. ஸோ இப்போ நீங்க ஏதாவது ஒரு மூவி பார்ப்பீங்க அல்லது ஏதாவது ஒர்க் ஜஸ்ட் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னா ஒரு 1 or 2 hours ஒர்க் பண்ணிட்டு நீங்க லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஒரு 15 to 20 minutes நீங்க டைம் ரெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க யூஸ் பண்ணலாம். அப்படி இருக்க சமயத்தில் அந்த 15 to 20 நிமிஷம் கூட நல்லா டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. அதில் ஒர்க் இருக்கும் பட்சத்தில் ஸோ நீங்க வேற ஒன்றும் பண்ண முடியாது. உங்களால லேப்டாப் ரெஸ்ட் கொடுக்கும்னு நினைச்சீங்கன்னா ஸோ ஒரு 15 to 20 minutes அப்போ லேப்டாப் ரெஸ்ட் கொடுத்து யூஸ் பண்ணுங்க. அண்ட் மூணாவது டிப்ஸ், நம்மள நிறைய பேர் ரொம்ப வருஷம் ஒரு லேப்டாப் யூஸ் பண்ணிட்டே இருக்கணும்னா நம்ம ரூம்லயே ஏகப்பட்ட கண்ணுக்கு தெரியாத டஸ்ட் இருக்கும். இப்போ எங்கேயாவது வீட்டில் வெளியே போயிட்டு வரோம், ஒரு 3 நாள் வீடு பூட்டிட்டு வெளியே போயிட்டு வந்தோம்னா ஒரு டெஸ்க்ல 3 நாளுக்கு அப்புறம் தொடச்சு பார்க்கும்போது டஸ்ட் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் லேப்டாப்லையும் நம்ம ரொம்ப வருஷம் யூஸ் பண்ணிருக்கோம். லேப்டாப்புக்கு உள்ள இன்சைட் லேப்டாப்ல நிறைய டஸ்ட் இருக்கும். ஸோ அந்த டஸ்ட்டை அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணணும். ஒரு 6 months ஒரு 1 year ஒன்ஸ் தான் நீங்க லேப்டாப் க்ளீன் பண்ணணும். பின்னாடி லேப்டாப் கழட்டுங்க. உங்களால முடிஞ்சிச்சுன்னா டிசேபிள் பண்ணலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை ப்ரோ பிரச்சனை இல்லை பட்சத்தில் நீங்கள் ஒரு சின்ன ஸ்க்ரூ டிரைவர் செட் வாங்கி நீங்கள் தாராளமாக டிசேபிள் பண்ணலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குன்னா நீங்கள் கடையில் கொடுத்துடலாம். ஸோ அதுக்கு கிளீனிங் கிட் எல்லாமே இருக்கு, பேக்கப் கிளீனர் ப்ரஷஸ் எல்லாமே இருக்கு. ஆன்லைன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு லேப்டாப்பை நீங்கள் டிஸ்அசம்பிள் பண்ணிட்டு நீங்களே க்ளீன் பண்ணலாம். ஏன்னா ஃபேனில் எக்கச்சக்கமான டஸ்ட் இருக்கும். நீங்களே ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். அண்ட் சைடில் நீங்களே வச்சு பார்த்தாலும் லேப்டாப் ஆன் பண்ணும்போது டஸ்ட் வெளியே வரும். நீங்கள் பார்த்து கவனிச்சிங்கன்னா உடனடியாக லேப்டாப் டிஸ்அசம்பிள் பண்ணிட்டு ஒரு ப்ரஷ் ஒரு வேக்கம் கிளீனர் வாங்கிட்டு உங்களோட லேப்டாப் க்ளீன் பண்ணி வைங்க. கொஞ்சம் தவிர்க்கலாம் ஓவர் ஹீட்டிங்ல இருந்து. அடுத்த டிப்ஸ், நம்மள நிறைய பேர் நம்ம கண்டிப்பா கவனிச்சிருக்கவே மாட்டோம். உண்மையாவே கவனிச்சு யூஸ் பண்ண வேண்டிய டிப் என்னதுன்னா, ரொம்ப வருஷம் ஆனோம்னா நம்ம லேப்டாப் சிபியூல இருக்க அந்த தெர்மல் பேஸ்ட் ஓவர் காஞ்சி போயிருக்கும். அதனாலேயே ஓவர் ஹீட் ஆகும். இப்போ நீங்க ஒரு பிசி அசம்பிள் பண்ணும்போது நீங்க பார்த்துருப்பீங்க, அந்த மதர் போர்டில் சிபியூ எடுத்து வைக்கும்போது அதுக்கு மேலே ஒரு தெர்மல் பேஸ்ட் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அந்த தெர்மல் பேஸ்ட் தான் அந்த ப்ராசஸ் கூலிங் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அது நாளடைவில் ரொம்ப நாளாக போகும்போது அந்த தெர்மல் பேஸ்ட் காஞ்சி போயிடுச்சுன்னா ஓவர் ஹீட்டிங்காக வரும். நீங்கள் டாஸ்க் மேனேஜரில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் எதுவுமே ஒர்க் பண்ணாமல் இருப்பீங்க, பட் இருந்தாலும் அதோட ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஓவர் ஹீட்டிங்காக இருக்கும். ஸோ அதனால் ஒரு 2 years 3 years ஒன்ஸ் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கடையில் போய் கொடுத்துட்டு நீங்கள் தெர்மல் பேஸ்ட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். எல்லாருமே கண்டிப்பாக ஒரு 2-3 years அப்புறமாவது கண்டிப்பாக லேப்டாப்போட சிபியூ தெர்மல் பேஸ்ட் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். அண்ட் அடுத்த டிப்ஸ், இது கண்டிப்பா உங்களோட லேப்டாப்போட கூலிங்கை கொஞ்சமா தவிர்க்கும். என்னன்னா, லேப்டாப்புக்கு ஒரு கூலிங் பேட் ஆன்லைன் நிறைய பட்ஜெட்ல கூலிங் பேட் இருக்கு, ஹை பட்ஜெட்லயும் இருக்கு. உங்களால ஹை பட்ஜெட்ல வாங்க முடிஞ்சிச்சுன்னா அந்த லேப்டாப் கூலிங் பேட் வாங்கி நீங்க உங்களோட லேப்டாப்புக்கு கொஞ்சம் காத்து கொடுக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் கொஞ்சம் லோ பட்ஜெட்ல கூட நிறைய கூலிங் பேட்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ ஆன்லைன்ல நிறையவே இருக்கு. அண்ட் யூடியூப்லயும் நிறைய பெஸ்ட் கூலிங் பேட்ஸ் எல்லாமே நீங்க வீடியோ போட்டிருப்பாங்க. ஸோ அதில் நீங்க பார்த்து ஒரு நல்ல கூலிங் பேடை பை பண்ணி நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ அது மூலமாகவும் உங்களோட லேப்டாப்பை ஓவர் ஹீட்டிங் ஆகிறது கொஞ்சம் தடுக்கும். அண்ட் அடுத்து நம்ம பார்க்க போற டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நிறைய பேருக்கு. அண்ட் இதை நிறைய பேர் தவறா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னன்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு லேப்டாப் ஒரு 2GB RAM வேணாம். இப்போ யார் 2GB யூஸ் பண்றான்? ஒரு பழைய லேப்டாப் பார்த்தீங்கன்னா ஒரு 4GB RAM யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா
அந்த 4GB ரெக்குவயர்மெண்ட்டுக்கான ஆப்ஸை வந்து நம்மள பல பேர் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ கொஞ்சம் ஹெவியான ஆப்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுவோம். ஒரு 4GB ரேமில் ஃபோட்டோஷாப் அண்ட் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா யூஸ் பண்ணலாம். நீங்களே யூஸ் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே அடிவாகும், லேக் ஆகிற மாதிரி இருக்கும், கம்ப்யூட்டர் வந்து லேப்டாப் வந்து ஹேங் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து சொல்கிறோம் அந்த பர்ஃபார்மன்ஸ் அந்த ரேமுக்கு அந்த ப்ராசஸ்க்கு அந்த மாதிரி தான் அந்த சாஃப்ட்வேர்ஸ் வந்து அப்டேட் பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்கள் ஒரு லோ எண்ட் ரேம் கொண்ட ஒரு லேப்டாப்பில் ஹை எண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ஆப்ஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஹெவி ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணிங்கன்னா அந்த லேப்டாப் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், ரன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும். அதனாலே வந்து லேப்டாப் வந்து ஹீட் ஆகும். ஸோ அதனால் ஒரு 4GB 8GB ரேம் நீங்கள் இருந்துச்சுன்னா அந்தந்த ரேம் தகுந்த மாதிரி சில இருக்கும், சில ஆப்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை அந்த ஆப்ஸ் ரொம்பவே முக்கியமாகிற பட்சத்தில் நீங்கள் அந்த ஆப்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். மற்ற எல்லா பேக்ரவுண்ட் எந்த ஆப்ஸ் இருந்தாலும் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு வேறு ஏதாவது யூஸ் பண்ணுறதா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு அந்த ஒரு ஆப் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஹீட் ஆகும். நீங்கள் அந்த வேலையை முடிச்சதுக்கப்புறம் அந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணலாம் அல்லது அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் மற்ற ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். லோ ரேம் ப்ராசஸர் கொண்ட லேப்டாப்ஸில் ஹெவி ஆப்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் இப்போ பார்க்க போகிற டிப்ஸ் இது மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் இந்த தப்பு பண்ண மாட்டீங்க, சில பேர் கண்டிப்பாக வந்து பண்ணுவீங்க. என்னன்னா உங்களோட லேப்டாப்புக்கான சார்ஜரை நீங்கள் விட்டுட்டு, அதாவது சர்டிஃபைடு சார்ஜர் வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்படி இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு லேப்டாப்போ அல்லது ஒரு எப்படி சொல்கிறதுனா அன்சர்டிஃபைட் சார்ஜஸ் வந்து நீங்கள் ப்ளக்இன் பண்ணி யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா அதனாலையும் உங்களோட லேப்டாப் வந்து ஹீட் வந்து ஏற்படும். நீங்கள் மொபைல் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த மொபைலுக்கு சப்போர்ட்டான சார்ஜரை விட கம்மியான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட சார்ஜரை நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது அது ஹீட் ஆகும். ரொம்ப நேரம் வந்து சார்ஜ் இருக்கிற டைம் ஆகுதுனால மொபைல் வந்து ரொம்பவே வந்து ஹீட் ஆகும். அதனால் வந்து குயிக் சார்ஜ் சப்போர்ட் இப்போ இருக்காங்க, ஃபாஸ்ட் சார்ஜ், டாட் சார்ஜ் சொல்லி வந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி அந்த மொபைலுக்கான ஒரு சார்ஜரை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக கம்மியாக யூஸ் பண்ணும்போதே ஹீட் ஆகிற பட்சத்தில் லேப்டாப்புக்கு அதோட சார்ஜர் யூஸ் பண்ணாமல் வேறு ஏதாவது சார்ஜர் யூஸ் பண்ணாலும் வந்து ஹீட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அது மூலமாக கொஞ்சம் வந்து ஓவர் ஹீட்டிங்கை வந்து தவிர்க்கலாம். அண்ட் இன்னொரு டிப் என்னன்னா, சில லேப்டாப்ஸ் வந்து ஆன் பண்ணும்போது சில ஆப்ஸ் எல்லாம் வந்து ஸ்டார்ட் அப்பாக வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக அது எந்த வேலையும் செய்யாது. லேப்டாப் ஆன் பண்ணோம்னா அந்த வேலையை செய்யறதுக்கான தயாராகிட்டு இருக்கும். நம்ம அதை வந்து யூஸ் பண்ணவே மாட்டோம். ஸோ அதனாலே வந்து பேக்ரவுண்ட் ரன் ஆகிட்டே இருக்கிறதுனால ஸோ ரேமோ ப்ராசஸர் வந்து அதுக்கான வேலையை வந்து எடுத்து வச்சுக்கும். அண்ட் நம்ம எப்போ வேலை செய்யறோமோ இல்லையோ அண்ட் அது பாட்டுக்கு அது வேலை செஞ்சுட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து டிசேபிள் பண்ணுங்க. டாஸ்க் மேனேஜரில் போனீங்கன்னா ஸ்டார்ட் அப் ஆப்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் எந்தெந்த ஆப்ஸ் எல்லாமே எனேபிள் இருக்கோ எல்லாத்தையும் வந்து டிசேபிள் பண்ணிடுங்க. அண்ட் பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எதெல்லாமே தேவையோ ஸோ அதையும் வந்து டிசேபிள் பண்ணிடுங்க. ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாத்தையும் வந்து 100% ப்ராப்ளம் சால்வ் ஆகும்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை, நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருப்பேன். ஸோ உங்களோட லேப்டாப்போட ஓவர் ஹீட்டிங்கை கொஞ்சம் வந்து தவிர்க்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சாலும் சொல்லி மறக்காம கமெண்ட்ஸ்க்கு கால் பண்ணுங்கள். இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.